மோகன்லால் மற்றும் ரஜினிகாந்த் இருவரும் கிட்டத்தட்ட 35 வருட கால நட்பு உறவில் இருக்காங்க. சமீபத்தில் நெல்சன் இயக்கத்தில் ரஜினி நடித்த ஜெயிலர் படத்தில் மோகன்லால் நடிச்சிருப்பார். இது ஒரு பேன் இண்டியா படம் என்றதுனால அனைத்து மொழிகளிலும் வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது. ஆரம்பத்தில் மோகன்லால் இந்த படத்தில் நடிப்பதற்கு மலையாள திரையுலகில் சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. ரஜினியை மாஸ் செய்துவிட்டு மோகன்லாலுக்கு சின்ன கேரக்டர்கள் கொடுத்து விடுறாங்க என ஒரு பேச்சுகள் அடிபட்டது. ஆனால் படத்தில் மோகன்லாலை பார்த்தவங்களோ பயங்கரமாக இருக்காரு, மெர்சல் பண்ணிட்டாரு நம்ம சேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ட்வீட் போட்டு வச்சுருந்தாங்க. படத்தில் மோகன்லால் வரும் காட்சிகளுக்கு தமிழ் மற்றும் அனைத்து மொழிகளிலும் விசில் பறந்தது. மலையாள திரையுலகில் லால் சேட்டாவை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. 10 to 15 நிமிடங்கள் வந்தாலும் கூட மோகன்லால் நடித்த காட்சிகள் ரொம்பவே ஆர்ப்பரிக்க செய்தது. மோகன்லால் ரசிகர்கள் லால் சேட்டா நடித்ததுனால தான் ஜெயிலர் படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது, அதுவும் தமிழில் சூப்பர் ஹிட் ஆனதற்கு காரணம் இவர் தான் என்று ஆர்ப்பரித்துட்டு வந்தாங்க. படத்தில் மோகன்லாலுக்கு தவிர தெலுங்கு உலகளோட சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய சிவராஜ்குமாரும் நடிச்சிருந்தார். இப்போது பெருந்தன்மையாக மோகன்லால் பேசிய விஷயம்தான் வைரல் ஆகிட்டு வருது. என்ன பேசினாரு? அதாவது தலைவர் என்றுமே ஒருத்தர் தான், அவர் ரஜினி மட்டும்தான். நான் ரஜினியோடைய கூட ஒர்க் பண்ணுற அவருடைய என்னோட நல்ல நண்பர். ரஜினி படத்தில் நடித்தது நான் செய்த பெரிய பாக்கியம். அவர் நடித்தால் மட்டுமே படம் எல்லா மொழிகளிலும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது என நண்பன் ரஜினிகாந்தை தூக்கி வச்சு பேசியிருக்காரு மோகன்லால். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாழும் கடவுள். இந்த வயசுலையும் பார்த்தீங்கன்னா அவர் இந்தளவுக்கு துருதுருப்பாக எல்லா படங்கள்லையும் அவரோட ஆக்டிங்கை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா மெர்சல் ஆகிட்டேன். அவர் இன்னும் மேலும் மேலும் பல படங்களை பண்ணணும். அவர் தான் எங்கள் எல்லாருக்குமே கடவுள். அவர் இல்லைன்னா நாங்கள் ஒன்றும் இல்லை. அவர் கூட நடித்தது தான் எங்களுக்கு பெருமை. இப்போ ஜெயிலர் 2 படம் எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதில் நிச்சயமாக நான் இருப்பேன், சிவராஜ்குமாரும் இருப்பார். இது இன்னுமே எனக்கு ரொம்ப பெருமையை சேர்த்துருக்கு. எப்போ ஜெயிலர் 2 எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் காத்து கொண்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகன்லால் பேசியிருக்காரு. மோகன்லால் பேசின இந்த விஷயம் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. இதை கேள்விப்பட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர்களோ என்ன மோகன்லால் வேற மாதிரி நினச்சா, அவர் ஈகோவே இல்லாமல் நம்ம சூப்பர் ஸ்டார் இந்தளவுக்கு புகழ்ந்திருக்காரு, நிச்சயமாக மோகன்லால் நல்ல மனிதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் மோகன்லாலுக்கும் இருக்கிற நட்பை பற்றி வெளிப்படுத்தியிருக்காங்க. இதனால் மோகன்லாலுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியிலும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரும் ஓப்பனிங் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. மேலும் நீங்கள் மோகன்லால் சொன்ன இந்த விஷயத்தை எந்தளவுக்கு பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற வீடியோஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.